ஆபரண தங்கத்தின் விலை எப்போதும் இல்லாத அளவிற்கு கடந்த சில நாட்களாக ஒவ்வொரு நாளும் கணிசமான அளவிற்கு உயர்ந்து வருகிறது. நேற்றும் இன்றும் 2 நாட்களில் மட்டுமே ஒரு சவரனுக்கு 2800 ரூபாய் அதிகரித்திருப்பது மக்களிடையே மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த அளவிற்கு தங்கத்தின் விலை நாளுக்கு நாள் உயர்வதற்கு என்ன காரணம் கேட்கலாம். ஆபரண தங்க நகை மற்றும் வைர நகை வியாபாரிகள் சங்க தலைவர் திரு ஜெயந்திலால் சலானி நம்மோடு இருக்கிறார். அவரிடமே நாம் நேரடியாக கேட்கலாம். சார் வணக்கம். தங்கத்தின் விலை எப்போதும் இல்லாத அளவிற்கு கடந்த சில நாட்களாக தினமும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. நேற்று இன்னைக்கு மட்டுமே ஒரு சவரனுக்கு 2800 ரூபா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. என்ன காரணம், என்ன நடக்குது சார்? அதாவது ஒரு முறை என்னை கேள்வி கேட்கும்போது எப்பொழுதுமே இல்லாத அளவுக்கு அப்படிங்கிறது இந்த ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா பல முறை அவர் கேட்டிருக்காரு. இப்போ நான் மறுபடியும் சொல்கிறேன், தங்கம் விலை இன்றும் எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு இன்னும் உயர காத்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லுவேன். இதற்கு முன்பாக பல காரணங்கள் இருந்தாலும் இந்த விலை ஏற்றத்திற்கு திடீரென்று இந்த 2 நாட்கள் நேற்று மற்றும் இன்று மட்டும் பார்த்தீங்கன்னா 2800 ரூபா ஒரு சவரனுக்கு ஏறி இருக்குது. இதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா அமெரிக்க அதிபருடைய அறிவிப்பு, அந்த விசா ரத்து அப்படிங்கிற ஒரு வார்த்தை பெரிய அளவில் ஒரு உலக பொருளாதாரத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதனால் பெரும்பாலான நாடுகளில் உள்ள மக்கள் பெருமளவில் பாதிக்கப்படுவார்கள். குறிப்பாக இந்தியாவிலிருந்து செல்லக்கூடிய அங்கிருந்து வேலை செய்யக்கூடிய மக்களுக்கு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால் தொடர்ந்து அங்கே அமெரிக்காவில் பொருளாதாரம் ஒரு வீழ்ச்சியை நோக்கி போகும் அப்படிங்கிற ஒரு கணிப்பு இருப்பதனால் பெரும்பாலான மக்கள் இல்லை சர்வதேசத்தினுடைய முதலீட்டாளர்கள் பெருமளவில் தங்கத்தின் மீது முதலீடு இன்னும் அதிகரித்து கொண்டு வருகிறார்கள். ஏற்கனவே அதிகமாக செய்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் இன்னும் அதிகமான ஒரு முதலீடுகள் வந்து கொண்டிருக்கின்றன. அதனால் சர்வதேச சந்தையில் தங்கம் விலை உயர்ந்து வருகிறது. ஒரு முறையும் புதிய உச்சத்தை நோக்கி தங்கம் பயணித்துக் கொண்டிருக்கிறது என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அது மட்டுமல்லாமல் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பும் சிறிதளவு சரிந்து இருக்கிறது. இதுவும் தங்கம் விலை உயர்வதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது. இருந்தாலும் இந்த அறிவிப்பு ஒரு பெரிய தாக்கத்தை சர்வதேச பொருளாதாரத்தில் ஏற்படுத்தும் என்ற ஒரு காரணத்தினால் நிச்சயமாக வரும் காலங்களில் தங்கம் விலை இன்னும் அதிகமாக உயர காத்து கொண்டிருக்கிறது. தங்கத்தை தொடர்ந்து வெள்ளியும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பெரிய அளவில் உயர்ந்து கொண்டு வருகிறது. இது ஒரு பெரிய தாக்கம் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் நாங்கள் ஏற்கனவே இந்த 85,000 எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வருட இறுதியில் வர வேண்டிய ஒரு சூழ்நிலை 4 மாதங்களுக்கு முன்பாக நிகழ்வு நடந்திருக்கிறது. இதே நோக்கி சென்று கொண்டிருந்தால் அடுத்த வருடத்துக்குள்ளாகவே 1 லட்சத்தை தங்கத்துடைய விலை தாண்டி செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குன்னு சொல்லலாம்.